நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோராய் சேனலர்களுக்கு வணக்கம். தமிழகம் முழுக்கும் கடந்த 45 நாட்கள் தேர்தல் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் நிறைய இடத்துல அந்த மின்வெட்டு ப்ராப்ளம் இருந்துதான் இருக்கு. ஆனால் இந்த 20 நாட்கள் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் ஜாஸ்தி ஆச்சு, எதுக்காக ஜாஸ்தி ஆச்சு, அதை பத்தி விஷயங்கள் பேச போறோம். டெண்டர் பத்தி முதல்ல பேசலாம். ஏனென்றால் 1ஆம் தேதி அன்று இந்த டெண்டர் விஷயமா ஒரு வழக்கு பதிவாகுது நம்ம சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம். என்ன வழக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் தமிழ்நாட்டோட மின்சார வாரியத்தோட தலைமையகத்திலேயே டெண்டர் ஆவணங்கள் அடங்கிய 10 ஹார்ட் டிஸ்க் காணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொத்த கால்குலேஷன் 26 ஹார்ட் டிஸ்க், கிட்டத்தட்ட 26 ஹார்ட் டிஸ்க்ல ஒரு 15 ஹார்ட் டிஸ்க் மேல கான்கேர் பண்ணிட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது போக 2 பேரை கைது செய்யப்பட்டிருக்கதா சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம் சொல்லியிருக்காங்க. அது போக 14ஆம் தேதி திரு அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் இது விஷயமா பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் ஹார்ட் டிஸ்கை பத்தி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விடல அவர். ஆனால் 1ஆம் தேதிக்கு பிறகுதான் 1 by 1 இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே வர ஆரம்பிக்கும். எப்போ கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுதோ, ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் தான் சிடிஆர் பேச ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், நம்ம ஒரு மக்களோட பேசிக்கான விஷயங்கள் திருடப்படுதா அப்படின்ற விஷயத்த நம்ம பல்வேறு வகைகளில் மத்திய சர்க்கார் மீதும் மாநில சர்க்கார் மீதும் பல்வேறு குறைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இப்போ அரசியல் இயந்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல தேவைக்கு அதிகமாகவும் அறிவுரையும் ஊழல் செய்யும் திறனையும் வளர்த்து விட்டவர் அல்லது சொல்லிக் கொடுத்தவர் யார் என்று பார்த்தால் அரசு இயந்திரத்தில் உள்ள அதிகாரிகள். இது ஏற்கனவே இந்த வார்த்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த காலத்துல தான் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் இயந்திரத்தில் இருப்பவர்களுக்கு தைரியம் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த அரசியல் இயந்திரத்தில் இருக்கக்குள்ள அதிகாரிகள் அப்படின்றாங்க. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா கம்யூனிஸ்ட் கட்சி சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு கடையில ஒரு நகை திருட்டோ, இல்ல ஒரு மொபைல் போன் திருட்டோ, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன திருட்டா, எந்த வகையான திருட்டா இருந்தாலும் திருட்டு தான். அப்படி திருட்டும் போது காவல்துறை அதிகாரிகள் அவங்களை கொண்டு போயிட்டு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, சில இடத்துல ரெட் ரூம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, சில விஐபி ஆளுங்கன்னா கிரீன் பேஸ்கெட் ட்ரீட்மெண்ட் மாதிரி எல்லா வகையிலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய டெண்டர் முறைகேடு சம்பந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்க் திருடு போனதுக்கு அந்த பர்டிகுலர் நபரை கைது செய்யறாங்களே, அந்த கைது பண்றவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுல நமக்கு எல்லளவு டவுட்டும் இல்லை, காவல்துறை தரமா விசாரி. அந்த 2 பேர் மட்டும் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. இதை நோண்ட தான் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். ஏனென்றால் இது சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் வழக்கில் கண்டிப்பா சேர்க்கப்பட வேண்டும். இதுல நிறைய பேர் லீவ் போட்டு இருக்கதா நம்ம தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அதிகாரிகளை இவங்க எப்போ பிடிக்க போறாங்க? 2 பேர் விஆர்எஸ் கூட்டு போயிருக்கதா நியூஸ் வந்திருக்கு. இதை எப்போ கண்டுபிடிக்க போறாங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய, முக்கியமாக காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த சிஸ்டம்ல எவன்லாம் தப்பு செஞ்சானோ தயவு தாட்சணியம் மட்டும், நீங்க ஏதாவது ஒரு கேஸை உடனே மாவு கட்டு போறீங்க இல்லையா, அந்த மாதிரி மாவு கட்டோ இல்லை எல்லா வகையான கட்டோ நீங்க போடுங்க. போட்டு எந்த அதிகாரி இந்த மாதிரி ஒரு கேவலமான அவல் செயல் செஞ்சிருக்கானோ அவனை கண்டுபிடிக்கிற வழிவகை பண்ணும். 2வது, ஹார்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் இந்த டெண்டர் முறைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அறப்போர் இயக்கம் கூட கடந்த 2-3 ஆண்டுகள் முன்பாகவே இது விஷயமா சொல்லியிருக்காங்க. 7 லட்சம் மினிமம் 6 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் வர்த்தூர்ல டிரான்ஸ்ஃபார்மர் 13 14 லட்சம் பேர்ல டெண்டர் கோட் பண்ணி வாங்கியிருக்கதா, கொள்முதல் செய்திருக்கா போட்டிருக்காங்க. அது போக 790 கோடி, ₹1 2 இல்லைங்க, 790 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அறப்போர் இயக்கம் சொன்னது. இது சிபிஐ டைரக்ஷன்லயும் இருக்கு. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் ப்ராசஸ் பண்ண ஆளுங்கட்சிக்கு இடி டிபார்ட்மெண்ட் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஆனாலும் ஆளுங்கட்சியானது 20 நாள் தான் ஆச்சு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி டைம் வாங்கிட்டு இப்போதான் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் சரி, KN நேரு அவர்கள் மீதும் வழக்கை நீங்க ப்ரொசீட் பண்ணலான்ற விஷயம் கிளியரன்ஸ் இப்போதான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல மட்டுமா இந்த டெண்டர் முறைகேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. முக்கியமா நோண்ட வேண்டிய இடம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அத்தனை இடத்துலையும் நோண்ட வேண்டியது இருக்கு. அதுவும் இந்த கல்குவாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கீங்களா, அந்த விஷயங்கள்ல எப்படிலாம் டெண்டர் முறைகேடு நடந்திருக்குன்றதை பார்க்கணும். உங்க எல்லாரும் மக்களோட புரிதலுக்காக முதல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் குவாரிகள்லாம் இந்த பாம்பு வச்சு தகர்க்கிறது இருக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையா சொல்லணும்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் 2021 நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சிட்டோம்னா காலையில 9:30 மணிக்கே நீங்க லாரி எடுத்து மண் அள்ளலாம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டவர் தான் நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். சரிங்களா? அப்பெல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தான் பாம்பு வச்சு தகர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுங்க கல்குவாரிலாம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வாரத்துக்கு 2 முறை 3 முறை அரசாங்கத்துக்கு தெரியாம முக்கியமா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு யாருக்குமே எதுவுமே, அங்க இருக்க அந்த சுற்றுச்சூழல் அமைச்சராகட்டும், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் யாருக்கும் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்றாங்களான்னு தெரியாது. இது வரைக்கும் நம்மளோட கனிம வளங்கள் சவுத் சைட் ஃபுல்லா
அந்த தேனி பெல்ட்ல இருந்து ஃபுல் பெல்ட் பார்த்தீங்கன்னா நீங்க திருநெல்வேலி ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், இது எல்லாமே திருடு போனதுக்கு, களவு போனதுக்கு முக்கிய மூல காரணம் யார் என்பதை இந்த டெண்டர் முறைகேடோட பேரலா அந்த விஷயத்த கொஞ்சம் ஆராய்ஞ்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியே வரும். இதுல இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம்னா, காலங்காத்தால் டெய்லி 6 மணிக்கான ஒரு டிம்பர் லாரி வந்து 100லேருந்து 120 லாரி போகுதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடந்த 3.5 ஆண்டுகளா வந்து பல்வேறு காணொலிகள் வந்து வந்தவண்ணமா இருக்கு நம்ம சமூக ஊடகங்கள்ல. இதோட உண்மைத்தன்மையை இந்த நேரத்திலாவது ஆராய்ந்தால் நல்லா இருக்கும் என்பது அடியனின் தாழ்மையான பார்வை. அதுக்கப்புறம் முக்கியமா இந்த டெண்டர், இபி டிபார்ட்மெண்ட் டெண்டர், இந்த துறையில் உள்ள முக்கிய அதிகாரி அவர்களின் செயலாளர்களை கிடுக்குப்பிடி விசாரணை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு நபர் வந்து நமக்கு ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தாரு. ஏன்னா ஒரு செயலாளர், அதாவது அந்த அவருடைய அதிகாரியோட பிஎஸ் ஆகட்டும், பிஏ ஆகட்டும், இவங்க எல்லாத்துக்கும் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய அதிகாரியை சேஃப்கார்ட் பண்ண முடியும், நம்மளுடைய அமைச்சரை சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தத்ரூபமா வந்து விஞ்ஞான ஊழல் செய்த நபர்களுக்கே அதாவது உளவு பார்த்தவர் என்பவரை கூட இருந்தவர்கள் தான் சொல்லலாம். அந்த மாதிரி அதிகாரிகள் இன்னும் இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த மாதிரி அதிகாரிகளை கரெக்டாக நம்ம டேப் பண்ணா, முக்கியமாக செக்ரட்டரிஸ் அவங்களை டேப் பண்ணாலே இது தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த மொத்தம் 32 டிபார்ட்மெண்ட்ல எங்கெங்கெல்லாம் இது போன்ற தவறுகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஹைலைட் பண்ணி அதை உடனடியாக சார்ட் அவுட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கிய நபர் அருமை நண்பர் ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருந்தாரு, அதிகாரிகள் தலையீடு இல்லாமல் எந்த ஊழலும் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற வார்த்தையை அருமை நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. இது நம்ம எல்லாருமே வந்து அரசியல்வாதி மேலதான் மாத்தி குறை சொல்லிருக்கோம். இந்த அரசியல்வாதிகளுக்கு அறிவுரையும் ஊழல் செய்வதற்கான அறிவுரையும் சொல்பவர் யாருன்னு பார்த்தா அரசு பொறுப்பில் இருக்கிற சில அதிகாரிகள். 19 எல்லா அதிகாரியும் சொல்ல, சில அதிகாரிகள். அந்த சில அதிகாரிகளை இந்த அரசு கண்டுபிடித்து பதவி நீக்கம் செய்வதோடு இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ தாசில்தார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சொத்து, கோடிக்கணக்கில் பேங்க் பேலன்ஸ், அவன் ஃபேமிலிலாம் இன்னைக்கு வேற லெவலில் ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காங்க. தாசில்தார் பண்றதுல ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் பெருச்சாளிகள் இன்னைக்கெல்லாம் அவங்களோட சர்வீஸ் முடிஞ்சு வீட்டில் ரிட்டையர்மெண்ட்ல இருக்காங்க. அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆட்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேரை யாரெல்லாம் இந்த மாதிரி அதிக ஊழல் செஞ்சிருக்காங்க அவங்கள டேப் பண்ணீங்கன்னா அந்த 30 பேர் மூலயமா 300 பேர் வெளியே வருவாங்க. அந்த 300 பேர் மூலயமா 3000 பேர் வெளியே வருவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் கடந்த 60 ஆண்டுகளா எவ்வளவு ஊழல் நடந்தோ அத்தனை ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த இபி டெண்டர், இந்த ஒரு ஆர்டிஸ்ட் மூலமா சான்சஸ் இருக்கு. இது ஒண்ணு. இரண்டாவதா மின்வெட்டு பத்தி கண்டிப்பா நான் பதிவு பண்ணியாலும், பிசிக்கலா நான் பர்சனலா அனுபவிச்ச விஷயம். அது மட்டும் இல்ல, என்னோட சக பத்திரிகையாளர்களும் நிருபர்களும் தமிழ்நாடு முழுவதும் இந்த மின்வெட்டு சார்ந்த நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கண்கூட பார்த்த விஷயம், கடந்த 15 நாட்களா வில்லிவாக்கம் என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா கண்கூட தினந்தோறும் 10:30 மணில இருந்து விடியங்கால 3 மணி வரைக்கும் வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்குது. கரெக்டா 1.5 மணி நேரம் சாலிடா பவர் கட் ஆகுது. திருப்பியும் வந்து ஜம்பர் அடிக்கிறாங்க, ஜம்பர் நிற்க மாட்டேங்குது. திருப்பியும் ஒரு 20 நிமிஷம் பவர் ட்ரிப் ஆகுது. ட்ரிப் ஆனதுக்கப்புறம் திருப்பி 1 ஹவர் கட் ஆகுது. இது டெய்லி இதே மாதிரி ப்ராப்ளமா இருந்தது. சரி, நம்ம ஒரு நாள் போய் பார்க்கலாமே சொல்லிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு போறோம். சனி, ஞாயிறு, திங்கள் தொடர்ச்சியா 3 நாளும் இரவு நேரங்களில் சரியாக 11:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அங்க சிசிடிவி இருந்தா போய் பார்க்க சொல்லுங்க. என்னோட முகம் தெளிவா அங்க இருக்கும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் அங்க அந்த பகுதியில ஞாயிற்றுக்கிழமை இரவு மட்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட உட்பட குழந்தை குட்டியோட வந்து அந்த இடத்துல நின்று எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஸ்டாண்டர்டான பதில், வீட்டுக்கு போங்க, அரை ஹவர்ல வரும், 1 ஹவர் வந்து இதே ஸ்டாண்டர்டான ரிசல்ட். அண்ட் ஏஇ ஒரே ஒரு நாள், அந்த ஏஇ அம்மா பத்தி குறை சொல்ல முடியாது, பாவம் அவங்கள வந்து எவ்வளவுதான் வேலை செய்வாங்க, அதுல எங்களுக்கு எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதுல செய்ய வேண்டியது முறையா செய்யறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா முறையா செய்வதில்லை. நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கோம். மெயின்டெனன்ஸ் 3 வகையான மெயின்டெனன்ஸ்: ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸும் பண்றது கிடையாது, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸா என்னன்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நம்ம எல்லாருக்கும் முதலே தெரியும். 1 டே ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணி அதுக்கான மேக்ஸிமம் மினிமம் 6 ஹவர்ஸ்ல இருந்து 9 ஹவர்ஸ் வரைக்கும் ஷட் டவுன் பண்ணிலாம் பண்றதாங்க. இப்போ கடந்த 2 மாதங்களா ஃபுல் ஷட் டவுன் பண்ணி எந்த வகையான மெயின்டெனன்ஸும் பண்றது இல்லை. ரொம்ப ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டா எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற, இங்க சென்னையில கிட்டத்தட்ட 12 தொகுதியில எவ்ரிடே கம்பல்சரி ஒரு 10லேருந்து 20 தெருவில் அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் ஆகட்டும், சேலம் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், சிவகங்கை ஆகட்டும், சிவகங்கை மாவட்டம்லாம் சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா தீப்பந்தம் எடுத்து ஒரு 15-20 இளைஞர்கள் வந்து நடைபயணமா போயிருக்காங்க. இரவு நேரத்தில் பவர் கட் ஆனதால இபி ஆஃபீஸ்ல போய் முற்றுகையிட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு இடத்துல நேற்று நைட்டு அம்பத்தூர்ல அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கையில் பிசிக்கலா நான் அங்கே பார்த்த ஒரு விஷயமானது, வில்லிவாக்கம் அந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் ஜம்பர் வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு புதுசா வந்தவங்களுக்கு பண்ண தெரியல. அங்க முதல்ல வந்து 26 பேர் வேலை செஞ்சிருந்த இடத்துல, வில்லிவாக்கம் இபி ஆஃபீஸ்ல முதல்ல 26 பேர் வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு அதே இடத்துல 6 பேர் தான் வேலை செய்யறாங்க. இது இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு அங்க இருக்க தொழிலாளி, அதாவது தொழிலாளி என்று சொல்வதை விட லைன்மேன், சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு முக்கிய ஒரு நபர் தான் சொன்னார்.
இது வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணும்போது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார், அதை பற்றிலாம் சொல்ல முடியாது, ஆமாம் சார் ஆல் ஷார்ட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னும் டீப் டவுன் பண்ணி பார்க்கும்போது முதல்ல 4 சீனியர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த 4 சீனியர்ஸ்ல 3 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு சீனியர் தான் இருக்காரு. அந்த ஒரு சீனியர் தான் டே நைட்டா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து தான் கீழே இருக்க ஜூனியர்ஸ்க்கு முறையா சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா அவர் சொல்லித்தர ரெடியா இருக்காரு. ஆனாலும் இதை உள்வாங்கிட்டு செய்யக்கூடிய லெவல் எஃபெக்டிவ் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா கிடையாது. இது வில்லிவாகத்தோட கால நிலவரம். இது மட்டும் இல்லாமல் அங்க ப்ராப்பரான வந்து மேன் பவர் போடாதோட எஃபெக்ட், எந்த இடத்துல ஜம்பர் கட் ஆகுது, ஏன் ஒரு லைன்ல இருந்து ஒரு லைன் வந்து மாறும்போது லோடு ஹெவி ஆகும்போது ஏன் ட்ரிப் ஆகுது அப்படின்ற விஷயத்துக்கு ஒருத்தர் தவிர வேற யாருக்குமே அங்கே பதில் தெரியல. இன்ஃபேக்ட் ஏஐ இஸ் நாலேஜபிள், நோ டவுட். பட் பிசிக்கலா போயிட்டு அந்த விஷயத்தை அட்டன் பண்ணி சார்ட் அவுட் பண்ற லெவலுக்கு ஸ்டஃப் அங்க வில்லிவாகத்தில் இருக்க இபி ஆஃபீஸ்ல யாருமே கிடையாது. இது ஓப்பன் த ஃபோரம் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டா பிளேம் பண்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பிசிக்கலா அங்கே போய் கடந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் பிசிக்கலா போய் பார்த்ததோட எஃபெக்ட் யார் யார் எவ்வளோ லெவலா எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணாலும் பார்க்க முடியும். இதுல ஒரு அக்னாலேஜ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் 3 நாட்களும் வந்து ஃபுல் பந்தோபஸ்து கொடுத்துறாங்க. இன்ஃபேக்ட் இன்ஸ்பெக்டர்லாம் கூட வந்திருந்தார், 1-2 இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாங்க சண்டே அன்னைக்கு. அவர் தான் எங்க எல்லாரும் கன்சோல் பண்ண, பொதுமக்கள் எல்லாரையும் கன்சோல் பண்ணி போங்க வந்துடும் சொல்லி இது பண்றாங்க. ஆனால் காலையில 8 மணிலேருந்து சாயந்தரம் 9 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரவன் நைட்டு நிம்மதியா தூங்கலாம்னு சொல்லி பார்த்தா தூக்கம் இல்லாம இந்த மாதிரி பவர் கட்டுக்கா திருப்பி வந்து ரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எவ்வளவு மனவேதனையோட இருப்பான். இந்த மனவேதனை ரியலைஸ் பண்ணாம எல்லாரும் திருப்பி அனுப்புறதுல முனைப்பு காட்டுறாங்களே தவிர இதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் கடந்த 15 நாட்கள் நடந்திருக்குன்னு சொல்லி அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் நான் பதிவு பண்ணேன். இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை வந்த இன்ஸ்பெக்டரையும் பதிவு பண்ணேன். ஏன்னா டியூட்டி இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் மாறுறாங்க இல்லைங்களா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள். சனிக்கிழமை வந்த இன்ஸ்பெக்டருக்கும் பதிவு பண்ணேன், சண்டே வந்த இன்ஸ்பெக்டருக்கும் பதிவு பண்ணியிருக்கேன். ஆக்ஷன் எடுத்துருப்பாருன்னு நான் நம்புறேன். இன்ஃபேக்ட் முத்துராஜ் நினைக்கிற இன்ஸ்பெக்டர் முத்துராஜ் அவர்கள் ரொம்ப சூப்பரா அன்னைக்கு ஹேண்டில் பண்ணாரு. அன்னைக்கு ரொம்ப பெரிய இஷ்யூஸ், ஏன்னா 200க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு போராட்ட பூமி மாதிரி இருந்தது அந்த ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் 12:45 1:30 வரைக்கும். அந்த டியூரேஷனை சூப்பராக ஹேண்டில் பண்ணி கண்ட்ரோல் பண்ணார். அதில் மாற்று கிடைச்சது. ஆனால் சொல்யூஷன் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் ரைட் தான் சொல்லும். அவங்க எல்லாம் சொல்லிட்டு 2-2:15 எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போறோம். 2:45 திரும்பியும் பவர் கட். இதுதான் வந்து கல நிலவரமா இருக்கு இந்த பர்டிகுலர் தொகுதியில். ஸோ இந்த தொகுதி எப்படி ரைட், அம்பத்தூர் தொகுதி வாங்க. அம்பத்தூர் தொகுதியில் இருக்க நம்ம ரிப்போர்ட்டர் ஒருத்தர் சொல்றாரு, சார் இதே நிலைமை தான் 9:45 உங்களுக்காவது 10:11 தான் கரண்ட் போகுது, எங்களுக்கு 9:30 கரண்ட் போயிடுது. 9:30 போயிடுச்சுன்னா சில நேரங்கள் 11:30 வரும், சில நேரம் 12 மணிக்கு வரும். அதை நாங்கள் போய் சத்தம் போட்டால் மட்டும்தான் வருது அப்படின்றாங்க. ஸோ இது இட்ஸ் வெரி வெரி கிளியர் தட் எல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா தொகுதியிலையும் கொடுக்க வேண்டிய அந்த மேன் பவர் ஷார்ட்டேஜோட எஃபெக்ட் தான் வந்து ப்ராப்பராக அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. டே டைம்ல மேக்ஸிமம் மேன் பவர் வச்சுட்டு நைட் டைம்ல அவங்க மேன் பவர் குறைச்சிடுறாங்க அப்படின்ற விஷயம் ஒரு சில இடத்துல பதிவாகுது. நம்ம பிசிக்கலா சொன்னோம் இல்லைங்களா, 26 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 6 பேர் தான் இருக்காங்க. ஸ்டாஃபிங் ஓவராலே 20 பேர் ஷார்ட்டேஜ் வில்லிவாக்கம் விபியில். அதுக்கான ஒரு எஃபோர்ட் போட்டு அங்கே இருக்க ஏஐயோ அவங்க மேலே இருக்க இஇயோ இல்லை இ ஸ்கொயரோ இவங்க எல்லாம் விதவிதமாக நல்ல டிசைனாக பேர் வச்சுக்கிறாங்க. அதில் நல்ல ஒரு கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ், அதில் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அப்புறம் வந்து சட்டப்படி ஏதாவது வழக்கு போடுவீங்க. ஏஇ ஸ்கொயர் இஇ ஸ்கொயர் நல்லா மக்கள் அவனை இழிச்சவாங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான் இவ்வளோ அதிகாரிகள் வச்சுருக்கீங்க. லட்சக்கணக்கில் சம்பளம், அதை பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் மக்களுக்கான பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணீங்களா பார்த்தா கிடையாது. இதே 10ஆம் தேதி டியூ டேட்னா 10ஆம் தேதி நீங்கள் கரெக்டாக வந்து மக்கள் கட்டலன்னா 11ஆம் தேதி வந்து இபியில் வந்து ஃபியூஸை பிடிக்கிட்டு போறீங்க. அந்த லெவல் சூடு சொரணையோட வேலை செய்ய இபி டிபார்ட்மெண்ட்டு மக்களுக்கு தேவையான கரண்ட்டை கரெக்டாக கொடுக்கணுன்றது முனைப்பு காட்ட மாட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ தாவேக்கா அரசு வந்துச்சு, தாவேக்கா நீ கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுலேயே அரசியல் பண்றானுங்க நிறைய இடத்துல. ஆனால் எந்த இடத்துல எங்க அரசியல் பேசணும்னு ஒன்று இருக்கு. அதை விடுத்து புதுசாக வந்திருக்காங்க. இப்போதான் 30 நாள் ஆயிருக்கு. அவங்க இன்னும் அந்த குழந்தை எழுந்து தவிழணும், அதுக்கப்புறம் நடக்கணும், அப்புறம் ஓடணும், இவ்வளோ ப்ராசஸ். அதனால் சில விஷயங்கள் கண்டிப்பா அரசானது ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். இந்த பாலியல் வழக்காகட்டும் ஏனைய விஷயங்கள்லாகட்டும் ரொம்ப ஸ்பீட் ஆக்டிவிட்டி ஆகணும். அதே போல இந்த இபி டிபார்ட்மெண்ட் விஷயத்துல, ஏன்னா மக்களுக்கு அன்றாட தேவை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இந்த 3 விஷயத்துல இடம் கரெக்டா இருக்கு. அந்த இடத்துல இவி சப்ளை இல்லைன்றத மக்களோட கொந்தளிப்பா இருக்கு. இந்த கொந்தளிப்பு ஒன்ஸ் ஃபார் ஆல் சால்வ் ஆகணும்னு சொல்லி எங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.